பேணிய வகையில் அமைந்திருந்தது. எந்த ஒரு மர்ஹூம் எம்எம்ஏ முபாரக் ஹஸ்ரத் அவர்கள் பற்றி இன்று நினைவுரை நிகழ்த்தினார் மௌலவி அல்ஹாஜி ஸல் நௌஃபல் கஃபூரி அவர்கள். இது அல் அஸ்லாப் மன்றத்தின் 5வது அமர்வு. இன்று 27ஆம் தேதி திங்கட்கிழமை 2026 மாலை 4 மணி முதல் நடைபெறுகின்ற கூட்டத்தில் 3வது பேருரை. அதிக அக்கறையுடன் செயல்படுபவராக காணப்பட்டார். இவர் 1971 மௌலவி ஆசிரியர் நியமனம் பெற்றார். 1973 வரை மின்வன்படை கல்லூரி, மத்திய கல்லூரி மற்றும் திகாரிய தாருஸ்ஸலாம் மகாவித்தியாலயம் ஆகியவற்றில் சேவையாற்றியுள்ளார். 1981ஆம் ஆண்டில் கபூரியாவின் அதிபர் பொறுப்பை ஏற்றது முதல் சுமார் 32 வருடங்கள் அதிபராக இருந்து அதன் வளர்ச்சிக்காக உழைத்தார்கள். அத்துடன் ஜாமியா நலிமியாவில் பகுதி நேர விரிவுரையாளராக 2.5 வருடங்கள் கற்பித்தல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மதீனா பட்டதாரிகளின் தலைவராக, இஸ்லாமிய வங்கிகளில் ஷரியா ஆலோசகராக, பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவராக, தேசிய கல்வி நிறுவனத்தின் புத்தக எழுத்தாளராக, சோனா கலாச்சார அமைப்பின் உறுப்பினராக, தொண்டு நிறுவனங்களின் ஊடாக சமூகத்திற்கு பணியாற்றுபவராக சமூக பணியில் தரம் பதித்தார்கள். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் ஆளுமைகளில் பிரதானமானவர் என்பது அதன் வளர்ச்சிக்காக தனது இறுதி மூச்சு வரையில் அயராது உழைத்த பெருமைக்குரியவர்.